ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் கிளிக் பண்ண மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடல. இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா June 20th அண்ட் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா August 4th முடியுது. லாங் 2 months பீரியட் நடக்க போகுது இந்த டெஸ்ட் மேட்ச்சு. எனிவேஸ் வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா நியூ இந்தியன் ஏரா வந்து ஆரம்பிக்க போகுது இங்கேருந்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க பிளேசஸ்லாம் யார் ஃபில் பண்ண போகிறான்றதை நம்ம பார்ப்போம். எனக்கு சில ஐடியாலாம் இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்கெடியூல் அந்த அதுக்கப்புறம் எப்போ இந்தியா ஏ வெர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஸ்கெடியூலை காமிக்கிறேன் கடைசியாக. ஸோ பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா கில்லும் பும்ரா தான் இருக்க போகிறாங்க. பும்ராக்கு மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், லோட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் தான் ஆட போகிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். they might not go for 5 matches because அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது, லோயர் பேக் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ they might not go for பும்ரான்னு நினைக்கிறேன். பும்ரா கேன் பி அ வைஸ் கேப்டன் who can groom கில். இப்படி தான் இருக்க போகுது. பட் if they give பும்ரா, கில் வந்து வைஸ் கேப்டனாக இருக்க போகிற. இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி வந்து கோ த்ரூ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நினைக்கிறேன் யார் கேப்டன்சின்னு சொல்லி அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் ESPN கிரிக்கெட் இன்ஃபோவில் பார்த்தேன். பட் லெட்ஸ் see like who can be the captain. we'll wait and watch. அதோட பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட பொசிஷன், ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய பிளேஸ் ஜஸ்ட் என்னோட ஐடியா. அபிமன்யு ஈஸ்வரனும் SSC ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ணலாம். 1 down கேன் பி சாய் சுதர்ஷன். விராட் கோலியோட பிளேஸ் வந்துட்டு கில் ஆடலாம். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிக் ஷூஸ் டு ஃபில். வில் சி ஹூ கேன் பி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்பின் ஆக போகிறது இல்லை. ஸோ ரவீந்திர ஜடேஜா தான் ஒரே ஸ்பின்னராக இருக்க போகிறாரு. தி பேக்கப் ஸ்பின்னர் கேன் பி குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் எனக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சு ஆட மாட்டாங்க. தே கேன் கோ வித் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் போக போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கைஸ், இந்த மந்த் எண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ ஸ்குவாட் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்தியா ஏ ஸ்குவாடை வந்து நேம் பண்ணிட்டாங்க. அதையும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து என்னோட ஸ்ட்ராங் 11s எடுத்திருக்கேன். யார் அந்த 11ஸ்ன்றதை பார்க்கலாம். உங்களோட 11 கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யாருன்னா விட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் நீங்கள் ஆட் பண்ணி இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட பெர்ஸ்பெக்ஷனில் எடுத்திருக்கேன். உங்களோட பெர்ஸ்பெக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் ஓவர் தி இயர்ஸ் டொமஸ்டிக் சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கேப்டன் இந்தியா ஏ ஸ்குவாட். அப்புறம் பார்த்தீங்கன்னா SSC ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் ஓப்பனராக இருக்க போகிறாங்க. சாய் சுதர்ஷன் கேன் பி 1 down அண்ட் 2nd down கேன் பி கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் லைவ் கிவ்ஸ் அனதர் சான்ஸ். கருண் நாயர் IPL பர்ஃபார்மன்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்றது இல்லை. ஹி ஹாஸ் பர்ஃபார்ம்டு இந்த டொமஸ்டிக் சீசன் ரீசென்ட்லி. அதனால தான் சொல்லி தான் கருண் நாயர் எடுத்திருக்காங்க. ஸோ இஃப் நாட் கருண் நாயர் தே வில் பிளே சர்ஃப்ராஸ் கான். அப்புறம் 6th பார்த்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டி. இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஏன்னா ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் ஹி கேன் ரோல் இஸ் ஆர்ம்ஸ் when it is needed. அதனால் ஹி கேன் பேட் வெரி வெல் ஆல்சோ. அதனால் நிதிஷ் குமார் ரெட்டியை இந்த பொசிஷனில் நான் போட்டிருக்கேன். 7th down கேன் பி லைக் ஜுரேல் வந்து விக்கெட் கீப்பர். கன்ஃபார்மாக இவர் தான் ஆட போகிறாரு. இஃப் நாட் ஜுரேல் தே கேன் பிளே இஷான் கிஷன். இப்படி தான் இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஓவர் தி இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். விக்கெட் டேக்கர். ஹீ இஸ் அ வெரி ஜென்யூன் விக்கெட் டேக்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா when it is needed he can play batting also. நல்ல பேட்ஸ்மேன் கூட. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மும்பைக்கு சூப்பர் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்ஷித் ராணா நல்ல ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர். அப்புறம் ஆகாஷ் தீப். 11th பார்த்தீங்கன்னா கலீல் அகமத். யாருமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் இல்லை. ஸோ அந்த இங்கிலாந்து கண்டிஷனில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வேணும். ஸோ அதனால் கலீல் அகமத் ஹி ஹஸ் பர்ஃபார்ம்டு வெல் இன் டொமஸ்டிக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்லாவும் போட்டிருக்காரு. ஸோ he can be a potential candidate to play that India A squad. ஒருவேளை கலீல் அகமத் நல்லா, ஏன்னா நியூ பாலில் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். வில் சி he can play or not. அப்புறம் பார்த்தீங்கன்னா June 13th to 16 பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இந்தியா ஏ ஆட போகிறாங்க. அதேமாதிரி May 30th பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ வந்துட்டு இங்கிலாந்து லயன்ஸோட அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க. இப்படி தான் இருக்க போது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். பை சேர்ஸ் ஃப்ரம் கிரிக் மேட்னஸ். அதே மாதிரி நான் வந்து லிஸ்ட் பண்ணுற ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் கடைசியாக பாருங்கள். தேங்க்யூ ஆல். பை சேர்ஸ் ஃப்ரம் கிரிக் மேட்னஸ்.